வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் முடித்த மாணவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு உச்சபட்ச ஒரு பவர்ஃபுல்லான கெத்தான பதவிகள் எல்லாமே இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் கீழே தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எப்படி முதல் முயற்சியிலேயே செல்ஃபாகவே படித்து கிளியர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பக்காவான கிராக்கிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. சரி, ஓகே. எந்த தேர்வுக்கு நம்ம தயாரானாலும் சரிங்க, அந்த தேர்வை நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னா, முதல்ல அந்த தேர்வை என்னால் கிளியர் பண்ண முடியும், ஒரு வேகன்சியா இருந்தாலும் அந்த தேர்வு என்னால் வெற்றி பெற முடியும்ன்ற நம்பிக்கையோட கடினமா கன்சிஸ்டண்டா உழைக்க முதல்ல தயாரா இருக்கணும். சரியா? செகண்ட், அந்த தேர்வுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டென்ட்டை நான் படிக்கணும். ஒன்று நீங்களா தேடி போய் படிக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அந்த தேர்வுக்கு தகுந்தது போல அவங்க அந்த கண்டென்ட்டை நடத்தணும். அதுக்கப்புறம் அதற்கான ப்ராப்பரான மெட்டீரியல், அதற்கான ப்ராப்பரான வேயை அந்த இன்ஸ்டியூட்டோ இல்லை நீங்களோ உருவாக்கிக்கணும். நெக்ஸ்ட், அந்த ப்ராப்பரான வேலை நீங்கள் போறீங்களா அப்படின்றத உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சரியா இருந்தா அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அது முதல் முயற்சியிலையோ இல்லை மிக விரைவிலையோ அந்த தேர்வு நீங்கள் வெற்றி பெற முடியும். சரியா? ஸோ அந்த இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் சொல்ல போறேன். அண்டு எந்த தேர்வுக்கு நீங்க எப்படி தயாராகணும், ஒவ்வொரு கண்டென்ட்டையும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ இந்த மாதிரி நம்ம மூணா பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி பிரித்து நம்ம படிக்கிறது, அது டெக்னிக்கலாக இருக்கட்டும் இல்லை நான் டெக்னிக்கலாக இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கிறது, என்ன கட் ஆஃப் இருக்கு போது அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்க போறோம், என்னென்ன புக்கெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணலாம், மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, சோ இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க சப்ஜெக்ட்டை எப்படி எல்லாம் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு பக்காவான ப்ராப்பர் ஐடியாவும் கொடுக்க போறேன். நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாருன்னா அவரை நாங்க எப்படி ப்ராப்பரா கைட் பண்றோம் அப்படின்றதை சொல்ல போறேன். சோ அதை நீங்க வீட்டிலே இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நாட் ஓன்லி இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுங்க, அது எந்த எக்ஸாமினேஷனா இருந்தாலும் சரி, நான் நிறைய வீடியோல சொன்ன மாதிரி அடுத்த 2 வருடங்களுக்கு இந்த தமிழ்நாட்டிலேயே நிறைய போஸ்டிங்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களுக்கு வர இருக்கு. லைக் இப்போ டிஎன்இபி ஒருவேளை டிஎன்பிசில இன்க்ளூட் பண்றாங்க, டிஎன்பிசி தான் கண்டக்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த சிலபஸ் தான் இருக்க போகுது. அதே மாதிரி டிஎன்எஸ்டிசில ரொம்ப நாளா கண்டக்ட் பண்ணாம இருக்காங்க, சோ அதுலயும் ஏஇ ஜேஇ வர இருக்கு. அதே மாதிரி இந்த டிஎன்இபிலயும் ஏஇ அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வர இருக்கு. சோ இது எல்லாமே இந்த சிலபஸ்க்குள்ள டிஎன்பிசிக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா ஆஃப் கோர்ஸ் நீங்க இந்த சிலபஸ்க்கு தயாரானீங்கன்னா அந்த தேர்வை நீங்க எளிதா வெற்றி பெறலாம். அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அதே மாதிரி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர். சரியா? இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் வர இருக்கு. ஓகே, சோ அதே மாதிரி டிஆர்பி, முக்கியமா டிஆர்பி பாலிடெக்னிக் அண்ட் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ். சோ இந்த டெக்னிக்கல் சிலபஸ் எல்லாமே ஆக்சுவலா இந்த டெக்னிக்கல் சிலபஸ் நான் எப்படி படிக்கிறேன்னு சொல்ல போறேன் இல்லையா, இது நீங்க எந்த தேர்வா இருந்தாலும் அதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். அதனால நீங்க எந்த தேர்வுக்கு தயாராக ஆளா இருந்தாலும் சரி, அது டிஆர்பியோ, டிஎன்இபியோ, டிஎன்எஸ்டிசியோ, ஜேஇயோ, இந்த டெக்னிக்கல் மெத்தட, இந்த ஒரு 433 பிரின்சிபலை நான் சொல்ல போறேன். இந்த பிரின்சிபலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப எளிதா, ரொம்ப விரைவா, நீங்க ஸ்மார்ட்டா படிச்சு நீங்க கிளியர் பண்ணலாம். சரியா? ஓகே, இந்த தேர்வு எல்லாத்துக்குமே நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாसेस நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல எங்க இன்ஸ்டியூட்டோட ஆப் இருக்கும், என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் தேவையான ஜெனரல் ஸ்டடீஸ் கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி முக்கியமா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு 40 क्वेश्चंस நம்ம அட்டெண்ட் பண்ணா போதும் தானே நீங்க நினைப்பீங்க, பட் அதுதான் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. சோ அதுவும் சொல்ல போறேன். அதற்கான வீடியோ கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் டெஸ்ட் சீரிஸ், சரியா, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டெலிகிராம் சேனல் ஓபன் டெலிகிராம் சேனலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் நீங்க போயிட்டு அதுல நிறைய क्वेश्चंस நம்ம டிஸ்கஷன் இருக்கும். சோ அதையும் நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். முதல்ல நீங்க இந்த தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, இந்த எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், சரியா, வருதா வரலையான்னு பார்ப்போம் அப்படின்னு தயவு செய்து ஒரு தேர்வுக்கு படிக்க முதல்ல வராது. ஒரு விஷயம் சொல்றேன், நிறைய ஒரு தேர்வுல தோல்வியானவர்களோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வியானவர்கிட்ட போய் அவங்களுடைய ஒருமித்த கருத்தை நம்ம கேட்கும்போது அது என்ன, எல்லாரும் ஒரு கருத்து சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்வு இல்ல இந்த விஷயத்துல நான் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், சும்மா நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் தான் நான் முயற்சி பண்ணேன், சரியா, எனக்கு இது கண்டிப்பா அதோட ரிசல்ட் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வராதுன்னு தெரியும் அப்படின்னு நினைச்சு அதுல இறங்கினவங்க தான் நிறைய அந்த விஷயத்துல அவங்க தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. என்னைக்கு ஒருத்தர் இதை நான் சும்மா முயற்சி பண்ணி பார்க்கறேன், இது எனக்கு வராதுன்னு தெரியும் ஒரு மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்துல இறங்குறாரோ அன்னைக்கு அவர் பாதி தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதனால முதல்ல இந்த மைண்ட் செட்டை மாத்துங்க. அதுக்கப்புறம் யார் எவன் என்ன சொன்னாலும் இதுல
ஒரு வேகன்சியா இருந்தாலும் இதுல நான் போவேன் அப்படின்ற ஒரு விடாப்புடியான ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். ஒரு அபரிவிதமான உழைப்பை நீங்க போட முதல்ல தயாரா இருக்கணும். அந்த எக்ஸாம்ல அதுதான் ஒரு வேகன்சியா இருந்தாலும் அதுக்கு நான் எவ்வளவு கடின உழைப்பு போட்டாலும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட முதல்ல இறங்கணும். சரி, அது யாரு வேணாலும் டிமோட்டிவேட் பண்ண போறாங்க. ஒரு விஷயம் முடியலன்றத முதல்ல நீங்க தான் சொல்லணும். யார் என்ன சொன்னாலும் நீங்க வந்து ஒத்துக்க கூடாது. நீங்க களத்தில் இறங்கி பார்த்துட்டு உங்களால முடியலன்றது நீங்க தான் முதல்ல டிசைட் பண்ணணும். சரியா, அது இருக்கணும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு திடகாத்திரமா உங்களை நம்புறீங்களோ, அந்த அந்த இப்போ குரூப் 4 தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த குரூப் 4 வாங்குறதுக்கு தான் உங்க மனசு வந்து சிந்திக்கும். இப்போ யூபிஎஸ்சியில் நான் வந்து ஐஏஎஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஐஏஎஸ் வாங்குறதுக்கான அந்த சிந்தனைகளை உங்க மனசு வந்து முன்னெடுக்கும். இல்லை ஏஐ வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முதல்ல என்ன வேணும்னு நினைச்சு அதுக்கு உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க மனசு அதை எப்படி அதை நம்ம எடுக்கிறது அப்படின்றதுக்கான சிந்தனையை உங்க மனசு வந்து வளர்க்கும். அதனால உங்க மனசுல அந்த அந்த உங்களுடைய ஆசையை பத்தின உங்களுடைய கனவு பத்தின சிந்தனையை முதல்ல ஸ்ட்ராங்கா முதல்ல விதைங்க. அப்பதான் அதுக்கு கடுமையா உழைக்க உங்க மனசு வந்து ஒத்துழைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா, சோ இதை நீங்க வந்து பண்ணணும். இன்னொரு விஷயம், இப்ப எந்த விஷயமே உங்க வாழ்க்கையில பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு புதுமையான விஷயமும் பண்ணாம அதே இடத்துல இருக்கிறனால உங்க வாழ்க்கையில என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த எக்ஸாம்ல எனக்கு கிடைக்காது, சரி கிடைக்காது. யூபிஎஸ்சில என்னால படிக்க முடியாது, சரி படிக்க முடியாது. அப்படி இருந்து என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கையில என்ன சேஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும், ஏதாவது ஒன்னு தேடி போகணும். அப்ப மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறனால உங்க லைஃப்ல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்லை. சரியா, அதனால ஒரே இடத்துல ஒரு குளம் மாதிரி தேங்கி நின்று அது அப்படியே வந்து எப்படி சொல்றது, மாசடைஞ்சு போற மாதிரி இருக்க கூடாது. கரை புரண்டு ஓடும் ஆறு போல கடந்து போயிட்டே இருக்கணும். கடலை நோக்கி உங்களுடைய பார்வை இருக்கணும், அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பேர் என்ன தடை போட்டாலும் அதை கரைச்சிட்டு இல்ல அடிச்சு தும்சம் பண்ணிட்டு கடலை நோக்கி நீங்க பயணம் பண்ணி போயிட்டே இருக்கணும். யாரும் குளத்தை பார்த்து பிரம்மாண்டமா பார்க்கறது இல்லை, கடலை பார்த்து தான் பிரம்மாண்டமா பார்ப்பாங்க. சரியா, அதனால உங்களுடைய தன்னம்பிக்கையோட நீங்க எது முன்னெடுத்து போறீங்களோ ப்ராப்பரான கைடன்ஸோட முன்னெடுத்து போய்கிட்டே இருங்க. வெற்றி கிடைக்கிறத யாருனாலும் மாற்ற முடியாது. நீங்க ஜெயிக்கிறத சரியா உங்களால மட்டும்தான் தடுக்க முடியும், வேற எவனாலையும் உங்களால தடுக்க முடியாது. சோ ஜெயிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. சரியா, தோக்கிறதுக்கு அங்க நின்றா மட்டும் போதும், அது தோல்விதான். சரியா, அதனால 1000 வழி இருக்கு. அந்த வழியில எந்த வழியோ உங்களுக்கு தேவையான வழியோ அதை சரியா தேர்ந்தெடுத்து அதுல மிக கடுமையா உழைச்சு மிக வேகமா ஓடுங்க, உங்களுக்கு தான் வெற்றி. அந்த போற வழியில நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்தீங்கன்னா நான் ஒரு சிறந்த வழிகாட்டியா உங்களுக்கு கண்டிப்பா இருப்பேன். சோ ஓகே, சோ அதனால தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க, நீங்க எந்த எக்ஸாம்னாலும் வெற்றி பெறலாம். ஓகே, இப்போ இந்த தேர்வை பத்தி பார்ப்போம். இது நாட் ஓன்லி நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், அது எந்த தேர்வுக்கு நீங்க படிச்சாலுமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த தேர்வுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, முதல்ல 2 பேப்பர் இருக்கும் இல்லையா, டெக்னிக்கல் அண்ட் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ். ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ காலை மதியம் அப்படின்னு நடக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். பட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நமக்கு ஒரு ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அதை வந்து நம்ம மார்க் ஸ்கோரிங்கில் கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 450 மார்க் நம்ம ரிட்டன் எடுக்க போகிறோம். இன்டர்வியூ இது இருக்கு. இன்டர்வியூ ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது இன்டர்வியூ நம்ம ஈஸியா வந்துட்டு அது ஸ்கோரிங் வாங்கிடலாம், அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இந்த 450 மார்க்குக்கு சரியா நான் என்ன கட் ஆஃப் எதிர்பார்க்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் கட் ஆஃப் சொல்றேன். ஓசியா இருந்தீங்கன்னா 335 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்டா அட்டன் பண்ணணும். சரியா, சரி 335 மார்க் வந்து நீங்க வாங்கணும். சரியா, சோ இது எப்படி வாங்குறது அப்படின்றத நம்ம இதோட அல்டிமேட் டார்கெட். சோ ஓகே, இது நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் இயர்ல நடந்த எல்லா எக்ஸாமோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அந்த 500ல லாஸ்ட் எக்ஸாம்ல 500ல இருந்துச்சு, அதை நான் கன்வெர்ட் பண்ணி சோ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். பட் இது எப்படி வாங்குறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா முதல்ல ஒரு சில பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி நம்ம படிக்கணும். சரியா, அது நீங்க என்ன டிபார்ட்மெண்டா இருந்தாலும் பாருங்க, நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நான் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் தான் சொல்லியிருக்கேன். இசிஏ ஆட்டோமொபைல் எதா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி சோர்ஸ். டெக்னிக்கலுக்கு என்ன ஸ்டடி சோர்ஸ் தேவை, ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு என்ன ஸ்டடி சோர்ஸ் தேவை அப்படின்றதா. இப்போ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ எப்படி லேர்ன் பண்றது அப்படின்னா ஒரு 3 வகையாக தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். என்ன, ஒன்று வந்து கோச்சிங் கிளாஸ், ஒரு இன்ஸ்டியூட் போகணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா உங்க ஒரு டெக்னிக்கலா நீங்க ஒரு இன்ஜினியரா வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்றதா ஃபார் பெட்டர். ஏன்னா இங்க இன்ஸ்டியூட்டோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏங்க ஒரு ஸ்டூடெண்ட் கடுமையா உழைக்க மட்டும் தான் தயாரா இருப்பார், ஆனா அவர் சரியான பாதையில உழைக்க வைக்கிறதும் அவர் உழைக்கிறது சரியா அப்படின்றத செக் பண்றதும் அது இன்ஸ்டியூட் கையில தான் இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு சரியான கண்டென்ட்டை சரியான தேர்வுக்கு கொடுக்கறது இன்ஸ்டியூட் கையில தான் இருக்கு. அந்த சிறப்பான ஒரு இன்ஸ்டியூட்டை நீங்க சரியா தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே வந்து உங்களுக்கு ஒரு டேக்கிள் ஆயிடும். சரி, அதனால ஒரு இன்ஸ்டியூட் மேக்ஸிமம் முடிஞ்சா போயிடுங்க. அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ். சரியா,
ஒரு இன்ஸ்டியூட் எப்படி தேர்ந்தெடுக்கிறதா நிறைய இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் நிறைய யூடியூப் சேனல் அவங்க வச்சிருக்காங்க, நிறைய வீடியோஸ் டெக்னிக்கல் கண்டென்ட் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்க, இல்லை இன்ஸ்டியூட் போய் டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, அங்கே போய் ஸ்டூடெண்ட் கூட இன்டராக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் இல்லை சார் என்னால் இன்ஸ்டியூட் போக முடியாது, அப்போ என்னால் எப்படி கிளியர் பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் அதே இன்ஸ்டியூட்டில் இல்லை அந்த உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் வாங்கியும் நீங்கள் படிக்கலாம். அதுக்கு அப்படியும் இல்லை என்னால் அந்த இது கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து படிக்கிறது. சரியா? அப்படியே இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை வச்சு நம்ம இப்போ படிச்சிட முடியுமானா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால இந்த 3 விஷயம் தான் நமக்கு கண்டிப்பாக தேவை. சரியா? ஒரு இன்ஸ்டியூட் இல்லை இன்ஸ்டியூட்டோட ஆன்லைன் கோர்ஸ் இல்லைனா ஒரு யூடியூப் சேனல் வச்சு இப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் இந்த இப்போ ஒரு ஆஃப்லைன் கோர்ஸாக இருந்தாலும் அது இன்ஸ்டியூட் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைன் கோர்ஸ் அங்கே அட்டன் பண்ணுறதாலும் சரி, இப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறதாலும் சரி, இப்போ ஒரு நோட்ஸ் எடுப்பீங்களா, அந்த நோட்ஸே மேக்ஸிமம் உங்களுக்கு இனஃப். பர்டிகுலராக அந்த கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு இல்லை நீங்கள் டிஆர்பி இல்லை இஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இந்த மாதிரி போகிறீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் டிஎன்இபியாக இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்சிஜி ஆர்ஆர்பிஜே இதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு 2 ஹேண்ட் புக் வந்து கண்டிப்பாக தேவை. சரியா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேடிசி ஹேண்ட் புக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் ஹேண்ட் புக்கு. ஸோ இது ரெண்டையுமே வாங்கிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்ஜெக்டிவ் புக் வந்து நமக்கு தேவை. இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில ஹேண்ட் புக்கு கொஞ்சம் நல்லா அப்டேட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேடிஸோட மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கேட் அகாடமியோட ஹேண்ட் புக் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ஹேண்ட் புக் தேவை அப்படின்றத வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 3 அப்ஜெக்டிவ் புக்ஸ். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் புக்ஸும் நான் என்ன வாங்கணுன்றதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு இதெல்லாம் தான் தேவை. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வாங்கியாச்சு, இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்ஸ்டியூட் போகிறவங்களுக்கு இது எதுவுமே பிரச்சனை இல்லை, இது எல்லாமே இன்ஸ்டியூட் பார்த்துக்கும். சரியா? இல்லை நீங்கள் ஆன்லைன் யூடியூப் அப்படின்னு போறீங்கன்னா தான் இப்போ உங்களுக்கு இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை ஒரு 3 வகையாக பிரிக்கணும். 4-3-3 பிரின்சிபல் அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். அதாவது ஹை லெவல், மாடரேட் லெவல், லோ லெவல். அந்த ஹை லெவல், மாடரேட் லெவல், லோ லெவலில் படிக்கணுமானா அப்படி கிடையாது. நான் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ ஹை லெவலில் ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து நம்ம பிரிக்கணும். அந்த 4 சப்ஜெக்ட் ஒரு சிவிலோ, மெக்கானிக்கலோ, ட்ரிபிள்இயோ, ஈசியோ, அந்த 4 சப்ஜெக்ட் தான் அந்த மொத்த டிபார்ட்மெண்ட்டையே தூக்கி பிடிக்கிற ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு நல்ல பயங்கர கான்செப்ட் வைஸாக இருக்கணும், நிறைய கண்டென்ட் இருக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும், எல்லாமே கான்செப்ட் வைஸாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்டாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஏன் இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கொண்டு வந்திருக்கேன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்து கம்மியான கண்டென்ட் இருக்கும், அதிகமான மார்க் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹெச்எம்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் சப்ஜெக்ட், நிறைய கான்செப்ட் இருக்கும், அதுலலாம் மார்க் மிஸ்ஸே ஆகக்கூடாது. இதெல்லாம் படித்தாதான் உங்களுக்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது அண்டு நிறைய கான்செப்ட் வைஸ் நிறைய கண்டென்ட் இருக்கக்கூடியதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக நம்ம அந்த 4 சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். அதாவது இதுல இருந்து மட்டுமே ஒரு 80 மார்க்குக்கு வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து வரணும். சரியா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை லெவலில் நான் எடுத்திருக்கேன். சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஜியோடெக், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஆர்சிசி அண்ட் ஸ்டீல் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ரிபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். சரியா? இது நான் அந்த ஸ்டாஃப்ட்ட கேட்டு நான் எழுதி வச்சிருக்கேன். அண்ட் அவங்கவுங்களும் தனிப்பட்ட முறையில் மெக்கானிக்கல், ட்ரிபிள் ஈசிக்கு தனித்தனி முறையில் அவங்க வந்து போடுவாங்க. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை லெவல் இந்த பிரிச்சு வச்சிருக்கோம்ல, இது எப்படி படிக்கிறது அப்படின்னா கண்டிப்பா இஎஸ்சி பிரிலிம்ஸ் லெவல்ல வந்து கண்டிப்பா நம்ம படிக்கணும். சரியா? இஎஸ்சி பிரிலிம்ஸ் லெவல்ல கண்டிப்பா நம்ம படிக்கணும். இந்த இஎஸ்சி பிரிலிம்ஸ் லெவல்ல எப்படி படிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஆஃப்லைனா இன்ஸ்டியூட் இந்த டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் நம்ம இன்ஸ்டியூட் இசி இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம இந்த சப்ஜெக்ட் நடத்துறதே இஎஸ்சி பிரிலிம்ஸ் லெவல்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம நடத்துவோம். சரியா? அது வந்து ஒரு இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அவங்க அந்த லெவலுக்கு நடத்துவாங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல எப்படி படிக்கிறீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க கேட்டுக்கோங்க, சார் இது இஎஸ்சி பிரிலிம்ஸ்ல வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல யூடியூப்ல பார்த்து எப்படி சார் இஎஸ்சி பிரிலிம் லெவல் நடத்தினா இஎஸ்சிக்காகவே அவங்க வந்து நிறைய கிளாसेस போட்டுருப்பாங்க. அப்படி இல்லையா நிறைய ஒரு கண்டென்ட்டை படிங்க, படிச்சுட்டு ஒரு இஎஸ்சி क्वेश्चंस ஒரு 10 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணி பாருங்க. நீங்க படிக்கிறத அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா அந்த லெவல் ஓகே. அப்படி இல்லையா அதுக்கு மேல நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா இந்த ஹை லெவல் இந்த சப்ஜெக்ட்ஸ், இந்த ஹை லெவல்ல இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ஸை கண்டிப்பா நீங்க இஎஸ்சி பிரிலிம்ஸ் லெவல்ல தான் படிக்கணும். ஏன்னா இதுல மிஸ் ஆகக்கூடாது எந்த கொஸ்டினும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து நீங்க படிச்சு வைக்கணும். சரியா? டெப்தா வந்து கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும். அப்படி உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் வந்து பத்தலையா நீங்க அப்போ கூட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் அந்த நோட்ஸே உங்களுக்கு போதுமானது. அந்த நோட்ஸே உங்களுக்கு மோர் இனஃப். சரியா? அந்த நோட்ஸே நல்லா தரவு பண்ணுங்க. தரவு பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அப்டேட் பண்றதா இருந்தா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலையா இருந்தா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கோ இல்லை இன்ஸ்டியூட்டா இருந்தா அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்கறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்க அப்டேட் பண்ணுங்க, நோட்ஸ் அப்டேட் பண்ணுங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் புக், ஏதாவது 2 ஹேண்ட் புக், அந்த ஹேண்ட் புக்குமே அப்டேட்டடா இருக்கணும். ரெண்டுமே ஒரே லெவல்ல இருந்துச்சுன்னா அந்த ஹேண்ட் புக் வந்து தேவைப்படாது. சரியா? சரி, அதனால இந்த ஹேண்ட்
ஹேண்ட் புக்ன்றது என்னது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த எல்லா பெரிய நோட்ஸையும் இப்போ ஒரு மேடிசி இருக்காங்கன்னா அந்த மேடிசி தனித்தனியாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் புக்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு மித்த கருத்தா கீ பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இந்த ஹேண்ட் புக்கில் இருந்து மட்டுமே கூட வரும். சரியா? இப்போ சில எக்ஸாம்பிள் ஹேண்ட் புக்கை மட்டும் படிச்சுட்டு ஒரு அப்ஜெக்டிவ் புக்கை பார்த்துட்டு போனாலே கிட்டத்தட்ட ஒரு 60% கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதனால ரொம்ப முக்கியம் அந்த ஹேண்ட் புக் ரிவிஷன். ஹேண்ட் புக் எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த லெவலில் படிச்சுக்க ஒரு 2 அப்ஜெக்டிவ் புக்ஸ் மட்டும் பாருங்க. 3 அப்ஜெக்டிவ் புக் வேணா, ஒரு 2 அப்ஜெக்டிவ் புக். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடரேட் லெவல் அண்ட் ஹை லெவல், இல்லனா லோ லெவல் டு மாடரேட் லெவல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிப்பா மாடரேட் லெவல் அப்ஜெக்டிவ் புக் கண்டிப்பா ஒன்று இருக்கணும். அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அப்ஜெக்டிவ் புக்கை பொறுத்த வரைக்கும் இங்க நான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ் குருமி, ஆர்கே ஜெயின், டிஎஸ் குமார், இந்த 3 புக்கு வாங்கிக்கோங்க. சிவிலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது எல்லா எக்ஸாமினேஷனுக்கு, நாட் ஓன்லி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்த டெக்னிக்கல் மெத்தடை வந்து நீங்க எல்லாத்துக்கும் நீங்க அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் என்ன சார் 3 அப்ஜெக்டிவ் புக் வாங்க சொல்றீங்க, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு 2 அப்ஜெக்டிவ் புக் பார்த்தா போதாதுன்னு வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? டிஆர்பிஆர் கூட டிஎன்இபி, எஸ்எஸ்சி ஜெய், ஆர்ஆர்பி ஜெய் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஓகே. அதே மாதிரி சிவிலாக இருந்தால் ஜெயராம் ரெட்டி, எஸ்எஸ் குப்தா, அகோர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ட்ரிபிள் இருந்தீங்கன்னா குப்தா, ஜேபி குப்தா, விகே மேத்தா, பிகே மிஸ்ரா. இதில் இல்லைனா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 2 வாங்கிக்கோங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் 1 வாங்கிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்து போங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 2 வாங்கிக்கோங்க. இந்த ஹேண்ட் புக்கில் ஏதாவது 1 நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இந்த ஹை லெவல் சப்ஜெக்ட் நீங்கள் தான் படிக்கணும். இஎஸ்சி லெவலில் கண்டிப்பாக நீங்கள் டெப்த் போயே ஆகணும். கிளாஸ் நோட்ஸ் டெப்த்தாக இருக்கணும். புரியலையா? ஸ்டாண்டர்ட் புக்கில் ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணுங்க. சரியா? அப்படி இல்லைன்னா தேவையில்லை, நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் டெப்த்தாக படிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஹேண்ட் புக்கை ரிவைஸ் பண்ணுங்க. 2 ஹேண்ட் புக்குமே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் 2 அப்ஜெக்டிவ் புக்கை கம்ப்ளீட்டாக முடிங்க. இதில் வந்து மிஸ் ஆகக்கூடாது. கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் வருதுன்னா 70 கொஸ்டின் குறையக்கூடாது. சரியா? 70 பிளஸ் தான் இருக்கணும். ஸோ இது 75 போறீங்கனாலும் சூப்பர். பட் 70 பிளஸ் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தயாராகி ஆகணும் இந்த சப்ஜெக்ட்ல. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மாடரேட் லெவல். இது என்ன சார்? இதில் ஒரு 3 சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் மெக்கானிக்கல் வச்சு சொல்கிறேன். இப்போ மெக்கானிக்கலில் மெட்டீரியல் சயின்ஸ், மெட்ராலஜி, ப்ரொடக்ஷனு, மெட்டலர்ஜி, தியரி ஆஃப் மெஷின்ஸ். ஸோ தியரி ஆஃப் மெஷின்ஸ் கூட விடுங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்கும். எல்லாமே தியரிட்டிக்கலாக ப்ராப்ளம்ஸும் அங்கே வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் தியரிட்டிக்கலாக ஒரு நிறைய வாஸ்ட் கண்டென்ட், அதை படிச்சுக்கிட்டே போகலாம். அதுக்குன்ற ஒரு முடிவே இருக்காது. படிச்சுட்டே போகலாம். அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அப்போ அதை நம்ம இஎஸ்சி பிலிம்ஸ் லெவலில் படித்தா எப்போ முடிக்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரியான சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா ஜேஇ லெவலில் படிக்கணும். ஆர்ஆர்பி ஜேஇ, எஸ்எஸ்சி ஜேஇ, அந்த மாதிரி ஜேஇ லெவலில் படித்தா போதும். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ நம்ம 3 அப்ஜெக்டிவ் புக்கு யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ நீங்கள் படிக்கிறதே எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ லெவலில் தான் நீங்கள் படிக்கணும். இங்கே சூஸ் பண்ணுறது மாடரேட் லெவலில் சூஸ் பண்ணுறது. ஏன்னா கண்டென்ட் ஜாஸ்தி, உங்களுக்கு ஒரு முடிவே கிடையாது, படிச்சுக்கிட்டே போகலாம். சரியா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரி சார், அது எப்படி சார் எஸ்எஸ்சி ஜேஇஓ இல்லை ஜேஇ லெவலுக்கு நான் எப்படி சார் படிக்கிறதுனா அதை அந்த இன்ஸ்டியூட் தான் பண்ணும். அந்த இன்ஸ்டியூட்டில் அவர் அந்த மாதிரி நடத்தணும். அப்படி இல்லையா நீங்கள் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி, இப்போ நீங்கள் ஆன்லைனில் இல்லை யூடியூப்பில் படிக்கிறீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஓகே இது நம்மளால் ஜேஇ லெவலில் நம்மளால் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுது. சிம்பிளாக எஸ்எஸ்சி ஜேஇ கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். உங்களால் ப்ராடக்ட் இங்கே இருக்கக்கூடிய டாபிக் உள்ள கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த லெவல் போதும். அந்த லெவலுக்கு மட்டும் படிங்க. ஆனாலும் நீங்க அதிகமாக தான் படிப்பீங்க. எப்படின்னு நான் சொல்றேன். சில லெவலுக்கு படிச்சிங்களா, அதுக்கப்புறம் கிளாஸ் நோட்ஸ் எடுத்துட்டீங்களா. கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கையால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நோட்டு போட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹேண்ட் புக்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஹேண்ட் புக்கை நீங்க படிச்சாலே போதும். உங்களுக்கு 2 ஹேண்ட் புக் தேவையில்லை. இல்லை வச்சுக்கிறதுனால ஓகே தான். சரியா? 3 அப்ஜெக்டிவ் புக்கை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ஏன் 3 அப்ஜெக்டிவ் புக்னா இதில் அப்ஜெக்டிவ் பேஸில் தான் நீங்கள் நிறையாவே படிக்கணும். ஏன்னா இதில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. புரியுதா? அதுக்காக நான் வந்து இது எதுவுமே செலக்டடாலாம் நான் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணும். எல்லாமே ஜேஇ லெவலில் படிக்கணும் நீங்கள். ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதில் நீங்கள் செலக்டெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த 3 அப்ஜெக்டிவ் பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது படிக்க மறந்துருந்தீங்கன்னா அது ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ் புக்கில் இருக்கும். அப்போ அந்த அப்ஜெக்டிவ் பார்க்கும்போது அந்த கண்டென்ட் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சு உங்கள் நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ நிறைய அப்டேட் பண்ணி படிக்கக்கூடிய ஏரியா தான் இந்த மாடரேட் லெவல். சரியா? நிறைய அப்ஜெக்டிவ் பார்த்து நிறைய அப்டேட் பண்ணி இந்த மாடரேட் லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணால் போதும். அப்ஜெக்டிவ் பாருங்க, அது புரியலையா அப்போ நீங்கள் தேடி போய் படிங்க. அப்படி படித்தாலே நீங்கள் போதுமானது இந்த லெவலில். ஸோ அதனால் நிறைய அந்த மெட்டீரியல் சயின்ஸ், மெட்ராலஜி, ப்ரொடக்ஷன், மெட்ராலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட்டி போயிட்டே தான் இருக்கும். சரியா? அதனால நீங்கள் அந்த லெவலில் படிச்சுட்டு அப்ஜெக்டிவ் பார்த்துட்டு அதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, தேடி படிச்சீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சிவிலாக இருந்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ், டபுள் இ, சர்வே, ஹைட்ராலிக்ஸ். அதே மாதிரி நீங்கள் ட்ரிபிள் இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், அதுக்கப்புறம் பவர் சிஸ்டம், அனலாக் அண்ட் டிஜிட்டல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் அதில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல்னா என்னன்னா இதை வந்து நான் 2 வகையாக பிரிக்கிறேன். எப்படின்னா ஒரு சில கண்டென்ட், அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா. ஆக்சுவலாக இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் தெரியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு டிஆர்பி, டிஎன்பியோட சிலபஸ் ஜாஸ்தி. கொஞ்சம் சிலது இப்போ மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கேடு, கேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டிக்யூஎம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு டிஆர்பிக்கோ டிஎன்பிக்கோ இருக்காது. ஸோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அங்கெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ஜேஇ லெவலில் படிச்சா போகிறோம் அந்த கண்டென்ட்லாம். சரியா? ஏன்னா அதை கொண்டு போய் நம்ம டிஆர்பிலோ டிஎன்பிலோ யூஸ் பண்ண முடியாது. பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய கண்டென்ட்
எல்லாம் ஓரளவுக்கு நல்லா படிக்கணும். அப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் 2 வகையாக பிரிக்கணும். ஒன்று செலக்டட் டாபிக்ஸ், இன்னொன்று ரிமைனிங் டாபிக்ஸ் அப்படின்னு நான் பிரிக்கிறேன். செலக்டட் டாபிக்ஸ் இப்போ தியரி ஆஃப் மெஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டாப்பிக்லாம் நீங்கள் கொஸ்டின் மிஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசைனில் சில டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் மிஸ் ஆகக்கூடாது. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் சில டாபிக் முக்கியம், அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி முக்கியமான ரொம்ப மோஸ்டான திரும்ப கொஸ்டின்ஸ் வர ஏரியாவை நீங்கள் ஈஸி ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அது இங்கே ஈஸி லெவலில் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி 2 அப்ஜெக்டிவ் புக்கு அதுக்கு நீங்கள் பார்த்தா போதும். இல்லை ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஜேஇ லெவலில் படிக்கணும், 3 அப்ஜெக்டிவ் புக்கு. ஸோ இந்த 2 இதையும் மிக்ஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஏரியா தான் இந்த லோ லெவல் சப்ஜெக்ட்ஸ். சரியா? ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் 2மே மிக்ஸ் பண்ணணும். செலக்டடாகவும் படிக்கணும், மீதி இருக்கக்கூடியதை எல்லாமே படிக்கணும். இதில் நான் ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் குறைஞ்சது 20 கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 or 3 தான் இருக்கும். பட் 20 கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் சுத்தமாக விட்டு போனீங்கன்னா 20 அவுட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் சும்மா நீங்கள் ஜேஇ லெவலில் படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 3 அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா அதுல குறைஞ்சது 20ல இருந்து ஒரு 12ல இருந்து 15 क्वेश्चंस நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். சரியா? சோ அதனால நீங்க இதுல விடுறதுன்ற லாஜிக்கே இருக்க கூடாது. எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும். அப்பதான் இந்த 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 வந்து வொர்க் அவுட் ஆகும். அது டிஆர்பியா இருந்தாலும் சரி, டிஎன்பியா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் படிங்க. பட் ஆனா ஸ்மார்ட்டா வொர்க் பண்ணா கத்துக்கோங்க. சோ இப்படி தான் நீங்க டெக்னிக்கல் அப்ரோச் பண்ணீங்கன்னா அது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி 4-3-3 பிரின்சிபலை வொர்க் அவுட் பண்ணி நீங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நீங்க லாஸ்ட் 10 நாளைக்குள்ள முடிச்சிடணும். லாஸ்ட் 10 நாள் என்ன பண்ணணும்னா அது என்ன தேர்வோ அந்த தேர்வுக்கான இப்போ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னா நீங்க 100 கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின் ஒரு 5 டெஸ்டாவது மினிமம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க ஃபார் டெக்னிக்கலுக்கு. இதுதான் டெக்னிக்கலுக்கான ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம மக்களே டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. என்னன்னா சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நான் டெக்னிக்கலாக சுத்தமாக படிச்சிருக்கவே மாட்டாங்க. சில பேர் நான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டெக்னிக்கலாக படிச்சிருக்கவே மாட்டாங்க. சில பேர் 2லையுமே அரைக்குறையாக இருப்பாங்க, சில பேர் 2மே படிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது 2மே படிக்காதவங்க கூட இந்த அப்ரோச்சை கொண்டு வாங்க. இது அதே மாதிரி இப்போ டெக்னிக்கலாக வீக்காக இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணல. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தேவையே கிடையாது. அரைக்குறையாக இருந்தாலும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி உங்களை மெருகேற்றிக்கோங்க. பட் இப்போ என்னன்னா ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் தான் டெக்னிக்கலாக நிறைய பேர் எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணாலும் ஜென்ரல் ஸ்டடிஸில் தான் நம்ம டெக்னிக்கலாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்போ இது ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா. ஆல்ரெடி நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒருத்தன் 10 கொஸ்டின் இதில் இப்போ குரூப் 2 குரூப் 1 படிக்கிறவன் 10 கொஸ்டின் நம்மளோட எக்ஸ்ட்ரா போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட என்ன ஆயிரும் 10ல் 20 மார்க் ஆகி போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள அந்த 20 மார்க் இதில் பீட் பண்ணோம்னா நிறைய கொஸ்டின்ஸை நம்ம டேக்கிள் பண்ணி இந்த டெக்னிக்கலில் போட வேண்டியது. பட் அப்படி கிடையாது. அவங்க 10 கொஸ்டின் அதில் எக்ஸ்ட்ரா போட்டால் நம்ம 10 கொஸ்டின் இதில் எக்ஸ்ட்ரா போட்டால் முடிஞ்சு போச்சு. ஈஸியாக வந்து என்ன பண்ணிட முடியும், டேலி பண்ணிட முடியும். பட் முன்ன அப்படி கிடையாது. அதனால இந்த டைம் வந்து எல்லாரும் ஒன்று தான். ஸோ ஒருத்தர் டெக்னிக்கல் நான் ஜென்ரல் ஸ்டடிஸை வச்சு மட்டுமே இன்னைக்கு வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஒருத்தர் போஸ்டிங் வாங்கிட முடியாது. அதனால இது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே. அப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடிஸை எப்படி சார் பிளான் பண்ணி படிக்கிறதுனா, அஃப்கோர்ஸ் இதுக்கும் சில ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் 6லேருந்து 12க்கான ஸ்கூல் புக் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அது செகண்ட் ஹேண்ட்லேயோ இல்லை போயிட்டு இதுலேயே போர்ட்லேயே போயிட்டு வாங்கிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். நம்ம விர்ச்சுவல் இ-லேர்னிங் வெப்சைட் இருக்குல்ல, அதில் போய் லாகின் பண்ணி அதில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்டிடியூடுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக் இல்லை தமிழாக இருந்தால் நீங்கள் கணியன் அந்த மாதிரி புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் கூட நமக்கு போதுமானது ஃபார் இதுக்கு ஆப்டிடியூடுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் அஃப்கோர்ஸ். சரியா? ஸோ இங்கேயே டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஆன்லைனில் நம்மளே கூட நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். இப்போ எப்படி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுன்னா, ஆக்சுவலாக இந்த ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சப்ஜெக்ட்டில் படித்தாலே 70% கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடிய 5 சப்ஜெக்ட் படித்தா தான் ஒரு 30% கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதனால நீங்கள் இதை மட்டுமே நல்லா டார்கெட் பண்ணீங்கனாலே போதுமானது. இதையும் நான் எப்படி படிக்கிறேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் ஆப்டிடியூடுக்கு தான் கொடுக்கணும். ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ்க்கு 22, 23க்கு குறையவே கூடாது. கண்டிப்பாக அடிச்சாகணும். சரியா? எல்லாரும் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். 20 இதுதான் ரொம்ப பெரிய ஸ்கோரிங்கு. ஸோ 25 அடிச்சே ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், பாலிட்டிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 70 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடும். சரியா? ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 or 4 இருக்குமே தவிர ஆல்மோஸ்ட் 70 கொஸ்டின்ஸ் இல்லை 73 கூட இதுக்குள்ளே வரலாம். அதனால ஸோ இதெல்லாம் டார்கெட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி படிங்க. பாலிட்டியில் ஒரு 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வரும். ஐஎன்எம்ல 10, யூனிட் 9ல் 10, யூனிட் 8ல் வந்து 15. ஸோ இதை மட்டுமே நல்லா டார்கெட் பண்ணுங்க. சரியா? ஒருவேளை இல்லை சார் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் அப்டேட்டடாக படிக்கிறேன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் 75% வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கவர் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி மிடிவல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? மிடிவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஐஎன்எம் வாங்க. ஏன்னா அதோடைய கண்டினியூஷன் தான் ஐஎன்எம்மோட கண்டினியூஷன் தான் பாலிட்டி. ஸோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது 3மே கவர் ஆகிடும். அண்டு நீங்கள் சில இடத்துல நீங்கள் செலக்டடாகவும் நீங்கள் ஃபோக்கஸாக படிக்கலாம். நான் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு மட்டுமே ஒவ்வொரு டாப்பிக்கில் எப்படி செலக்டடாக படிக்கிறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறேன். பட் இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா டெப்த்தாக ஐஎன்எம்லாம் நீங்கள் டெப்த்தாகவே
ஈஸியாகவே படிச்சிடலாம். சரியா? பாலிட்டியில் ஒரு சில இடத்துல டெப்த்தாக படிக்கணும், ஒரு சில இடத்துல சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் டீட்டெயிலாக நான் வீடியோ போகிறேன். அதே மாதிரி யூனிட் 9 ஒன் கம்பேரிங் யூனிட் 8ஓட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நிறைய நடப்பு நிகழ்வுகள், நம்ம தமிழ்நாட்டோட நிர்வாகம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் 8 வாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 9, யூனிட் 8 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் ரீட் பண்ணணும். சரியா? அப்படி இல்லையா, யாராவது ஸ்கூல் புக்கில் தேவையான மெட்டீரியல் மட்டும் எடுத்து ஒரு புக்காக போட்டு கொடுக்குறாங்களான்னா அந்த புக்கை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும். ஆனாலும் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ்க்காக கண்டிப்பாக புக் உங்களுக்கு தேவைப்படும். இல்லை புக் பேக் கொஸ்டின்ஸ் பேங்க் இருந்தாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் பாலிட்டி இருக்கா, பாலிட்டியை நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் மட்டும் நீங்கள் எல்லாம் படிக்க முடியாது. இந்த கவர்மெண்ட் இ-லேர்னிங் வெப்சைட்டில் போய்ட்டு எல்லா மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் நம்ம டெலகிராம் சேனல் கீழே ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லா மெட்டீரியல் வேணால் நான் அனுப்பிச்சி விட்றேன். சரியா? அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸே ரீட் அவுட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸை ரீட் பண்ணுங்கள். ஸோ அது போதும். இல்லை சார் எனக்கு ஸ்கூல் புக்ஸ் கூட படிக்க டைம் இல்லை சார், இந்த 60 நாள் எப்படி படிக்கிறதா, நீங்கள் ஒன்லி கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு கூட நீங்கள் போங்க. சரியா? ஸோ அது பாலிட்டி, ஐஎன்எம், யூனிட் 9, யூனிட் 8 நீங்கள் டார்கெட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 9, யூனிட் 8 எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கவர் ஆகும். இங்கே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹிஸ்ட்ரியில் நீங்கள் மிடிவெல்ல இருந்து நீங்கள் படித்தாலே போதுமானது. இப்போ ஜாகிரபி, தமிழ்நாடு ஜாகிரபி, தமிழ்நாடோட அந்த எக்கனாமிக்ஸ், தமிழ்நாட்டில் அந்த எக்கனாமிக் க்ரோத் என்ன இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் 9லேயே கூட உங்களுக்கு வந்துடும். சரியா? அதனால நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் படித்தா மட்டும் போதும். ரொம்ப இன்டெப்த்தாக ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் படிக்காதீங்க. அதே மாதிரி சயின்ஸ் எல்லாம் இப்போ வர இதெல்லாம் லாஸ்ட் 3 இயர்ஸ் கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி படிக்கிறேன்னா லாஸ்ட் ஒரு 4 to 5 மந்த்ஸ்ல இருக்கக்கூடிய வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும் பாருங்க. ஏதாவது ஒரு வெப்சைட்ல இதுக்கான அப்ஜெக்டிவ் மட்டும் போட்டுருப்பாங்கல்ல, அந்த அப்ஜெக்டிவ் மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் படிச்சிட்டு போங்க, போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டென்ட் வைஸ்லாம் சுத்தி படிக்காதீங்க. சயின்ஸ் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் படிங்க. சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் தான் சயின்ஸ்ல படிக்கணும். சரியா? அது முக்கியமாக சொல்லப்போனால் சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, இது ரெண்டுல இருந்து கூட நீங்க படிச்சிட்டு போங்க, போதுமானது. எக்கனாமிக்ஸ் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரதை மட்டும் கவர் பண்ணுங்க. ஜாகிரபி ரீசெண்டா இது ரெண்டுமே நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவே நீங்க படிங்க. சரியா? ஓகே. இல்ல இது மட்டும் இப்போ இது நீங்க கண்டென்ட் நீங்க டெப்தா தான் படிக்கணும். அது ஸ்கூல் புக்கு இல்ல அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இது யூஸ் பண்ணி தான் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். ஆப்டிடியூடுக்கு RS அகர்வால், ஆப்டிடியூடுக்கு நீங்க டாபிக் நடத்தணும், இன்ஸ்டியூட் நடத்தணும், இல்ல நீங்க ஆன்லைன்லயே கோர்ஸ் வாங்கி நீங்க படிச்சுட்டு RS அகர்வால்லே கணினிலே ஒரு 20 ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு 20-30 क्वेश्चंस நீங்க சால்வ் பண்ணுங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷத்துல லாஸ்ட் 10 வருஷத்துல அந்த ஆப்டிடியூட் क्वेश्चंस எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா அதுவே போதுமானது. ஆப்டிடியூட்ல நீங்க 25 23 கன்ஃபார்ம் வாங்கலாம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் ஆப்டிடியூட் சால்வ் பண்றது ரொம்ப முக்கியம். பட் அது சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 20 क्वेश्चंस நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டிவ் புக்ல இருந்து நீங்க சால்வ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் புக் பேக் क्वेश्चंस நீங்க சால்வ் பண்ணலாம் டைம் இருந்தா. பட் அப்படி தேவையில்லை. நீங்க லாஸ்ட் 10 வருஷ क्वेश्चन பேப்பர் மட்டும் நீங்க சால்வ் பண்ணாலே போதுமானது. சரியா? ஓகே. அதே மாதிரி தான் இது எல்லாமே 10 வருஷம் क्वेश्चन பேப்பரை இது எல்லாத்தையும் நீங்கள் டெப்த்தாக படிச்சிடும். இதில் நீங்கள் மேக்ஸிமம் நல்லா டெப்த்தாகவே படிச்சுட்டு क्वेश्चन பேப்பரை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, இந்த ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் இங்கே என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். மீதி இது எல்லாமே என்ன பண்ணணும்னா 6லேருந்து 12வது வரைக்கும் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும் 6லேருந்து 12 வரைக்கும். சரியா? எது ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், முக்கியமாக புக் பேக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் புக் பேக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கொஸ்டின் இது எல்லாமே பார்த்துட்டு போங்க. இதுலேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் 6லேருந்து 12 புக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்லீஸ்ட் ஒரு 70லேருந்து 75 நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லையா லீஸ்ட்டாக 65 கொஸ்டின்ஸ். அது நான் சொல்கிறது கொஸ்டின்ஸ் அது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய புக் பேக்கு, பாக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 60+ அது வந்துரும். அது 60லேருந்து 65 உயர்த்துறதுக்கு தான் இந்த இடத்துல டெப்தா படிக்க சொல்றேன். சரியா? ஸோ 70 75 இது எல்லாமே இந்த ஏரியால தான் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? ஸோ அதனால இந்த மாதிரி பிரித்து நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் எங்கேயாவது வாங்கி இதுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு 5 டெஸ்ட்டாவது போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 நாளில் மீதி 5 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டாக எழுதி பாருங்க. சரியா? ஃபுல்லாகவே இந்த கம்ப்யூட்டர் ஜெனரிக் சர்வீஸ்க்கு இன்க்ளூடிங் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் டெட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது எல்லாத்தையும் வச்சே நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே மிகப்பெரிய ஒரு ப்ளே பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 40 கொஸ்டின் கரெக்டாக அட்டென்ட் பண்ணால் போதும் சார்,
அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே, அதுதான் நமக்கு மார்க்ஸ் குறையில கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா, பட் ஆனால் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து உங்களுக்கு சிந்திக்கவே தோணாது, நீங்கள் மற்ற கொஸ்டின்ஸ் நீங்கள் சரியாகவே அட்டன் பண்ண மாட்டீங்க, பதட்டத்தில் எல்லாம் விட்டுருவீங்க. அதனால அந்த 40 கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுறது முதல்ல முக்கியம். உங்கள் மனசை பதட்டப்படாமல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ படிச்சுட்டோம், ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயிலாக போயிட்டோமே, அதனால நமக்கு வேலையை போச்சு அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொன்றும். அடுத்த 2 மணி நேரத்துக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால இதில் 40 கொஸ்டின் இல்லை, கரெக்டாக 50 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதணும். சரியா? மீதி இருக்கக்கூடிய அந்த 50 கொஸ்டினை வெறும் 20 to 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிடணும். 50 கொஸ்டின். அப்போ செலக்டடாக இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்க்கணும். இதுவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. சரியா? நம்ம கரெக்டாக 50 கொஸ்டினை 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அட்டன் பண்ணி முடிச்சிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய டைம்லாம் நீங்கள் எங்கே யூட்டிலைஸ் பண்ணணும்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இதை எவன் கரெக்டாக பண்ணுறானோ அவன் தான் ஜென்ரல் ஸ்டடீஸில் அதிகமான மார்க் வாங்குவான். 1 மணி நேரம் உட்காந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே போட்டுட்டு இருந்தீங்கன்னா மீதி 1 மணி நேரத்தில் இது பண்ணிட்டு இருப்பீங்க. மீதிலாம் என்ன பண்ணுவோம், 1/4 மணி நேரத்தில் 50 கொஸ்டின் அடிச்சுட்டு மீதி இருக்கிற 50 கொஸ்டின் நீங்கள் ரேண்டமாக டிக் பண்ணால் கூட ஒரு இன்னொரு 10 கொஸ்டின் எப்படியா இருந்தாலும் ப்ராபபிலிட்டியில் சரியாக போயிடும். அப்படி தான் இதில் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுமே தவிர உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சுத்த வேஸ்ட். மீதி 1 மணி நேரத்துக்கு இதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, மீதியில் 1.5 மணி நேரத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவோம். அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை இந்த டைம் வந்து அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளே பண்ண போது. உங்களுக்கு வேணும்னா வீடியோ கோர்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆப்பில் இருக்குது, போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். பேப்பர் 1 டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 150லேருந்து 60 கொஸ்டின்ஸ்குள்ளே நீங்கள் எடுக்கணும். 170 வரை கூட நீங்கள் டார்கெட் பண்ணால் 170க்கு மேலே வந்து எவனால எடுக்க முடியாது, அது ஒரு சேச்சுரேட் லெவலில் தாண்டிடும். அதனால் குறைஞ்சது 150+ இருக்கணும். நீங்கள் பிசி இல்லை ஓபிசிக்குள்ள வந்தீங்கன்னா 160 டார்கெட் பண்ணுங்கள். சரியா? பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 65 70. நீங்கள் பிசி ஓபிசியாக இருந்தீங்கன்னா 70 to 75 டார்கெட் பண்ணுங்க, அது போதும். தமிழ் எலிஜிபிலிட்டி நான் டெஸ்ட் சொன்ன மாதிரி 50 கொஸ்டின்ஸை கரெக்டாக போடுற அளவுக்கு நீங்கள் தயாராகிடுங்க. சரியா? இதெல்லாம் இந்த பாருங்களேன், இப்போ இந்த ஹை லெவலில் 80 கொஸ்டின்ஸ் இருக்குமா, அதில் 70+ கொஸ்டின்ஸ் அடிக்கணும். இதில் 60 கொஸ்டின்ஸ் வருமா, 40+ கொஸ்டின் குறையக்கூடாது. இதுலேயும் 60 கொஸ்டின்ஸ் வரும், 40+ நீங்கள் குறையக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா 70 40 40 உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா 70 வந்துடும். ஸோ இதில் நீங்கள் 70 மார்க்குக்கு 65+ இருக்கணும், 65 அடிக்கணும். அப்படி இல்லையா, ஹிஸ்ட்ரி நீங்கள் தயாரானீங்கன்னா 70 to 75+. ஸோ அப்போ 70 to 75+ நீங்கள் அடிக்கணும்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணி தான் ஆகணும். சரியா? அது பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம இது ஸ்கோர் பண்ணுறது. எல்லாமே நான் சொன்னது வந்து கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஓகே. அப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா கொஸ்டினுக்குமே 1.5 மார்க் தான். அண்ட் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 45%லேருந்து 70% போடுவாங்க. அது நம்ம கையில் இல்லை. பட் ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் படித்து வந்தாலும் நம்ம அது ஈஸியாக வந்து நம்ம கிராக் பண்ணிடலாம். அதை பற்றிலாம் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரிட்டனில் ஸ்கோர் பண்ணி வச்சுக்க முடியுமோ, மினிமம் மார்க் 45% போட்டால் கூட நீங்கள் வந்து ரிட்டனில் அதிகமாக வர மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் ரிட்டன் அதிகமாக ஸ்கோர் பண்ணி. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் பார்க்கும்போது ஓசிக்கு கண்டிப்பாக 335+ இருக்கணும், பிசிக்கு 330+ இருக்கணும், எம்பிசிக்கு 325+ இருக்கணும், பிசிஎம்க்கு 320+ இருக்கணும், எஸ்சிக்கு 320+, எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா 315+. ஸோ ஃபீமேல்னா ஒரு 20 மார்க்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க, பிஎஸ்டிம்னா ஒரு 40 to 50 மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலில் வந்து இந்த லெவலில் நீங்கள் படித்தாதான் இந்த தேர்வை நீங்கள் கிளியர் பண்ணலாம். இது இந்த தேர்வுக்கு மட்டும் கிடையாது, டிஎன்இபி டிஎன்பிஎஸ்சியில் சேர்த்தாலும் அதில் வரக்கூடிய ஏஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிஎன்எஸ்சிசி ஏஇ ஜேஇயாக இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு இந்த சிலபஸாக இருந்ததுன்னா இதுதான் மெத்தடு. இல்லை டிஎன்இபி வருது, டிஆர்பி வருது, டெக்னிக்கல் மட்டும்தான் சிலபஸ் அப்படின்னா நீங்கள் இந்த டெக்னிக்கலாக நான் இந்த லெவலில் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நம்ம பர்டிகுலர் டிஆர்பி டிஎன்இபிக்கு நம்ம தனித்தனியாகவும் போடுவோம். பட் இப்போதைக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த தேர்வுகளை ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட அடுத்தடுத்த தேர்வுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன், நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு பர்சனை எப்படி கைட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிறத நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ஒரு டாஸ்க் சீட் மாதிரி கொடுப்பேன். டாஸ்க் சீட் மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவேன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், இல்லை காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க என்னென்ன படிக்கிற ரிலேட்டடாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முன்னாடியே ஒரு டாஸ்க் ஒரு டைமை கொடுத்துருவேன். இந்த டைமில் நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த டைமில் அவங்க முடிக்கிறாங்களான்றது பார்ப்பேன். ஸோ அவங்க முடிக்கிறாங்களா அப்படின்றத வச்சு அவங்களுடைய பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி நான் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதும் ஒர்க்கை டிக்ரீஸ் பண்ணதும் சொல்லுவேன். அப்போ அந்த சீட்டை அவங்க எடுத்து பார்க்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணோம் என்ன பண்ணலைன்றது கிளியராக தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சீட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை வந்து யாரையாவது உங்களை கைட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் தம்பியோ அக்காவையோ நான் இதை படிக்க போகிறேன், இதெல்லாம் சரியாக படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இது நீங்கள் வீட்டிலே இருந்து படித்தா கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். ஏன்னா யாராவது ஒரு ஆளுக்கு நீங்கள் பயந்தா மட்டுமே தான் உங்களால் அது சரியாக பண்ண முடியும். இதை நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணாலும் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ
அந்த மாதிரி ஒரு சீட்டை மெயின்டைன் பண்ணி இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு இதை படிக்க போகிறேன், இந்த டைம் அலோகேட் பண்ணியிருக்கேன், இதனால் படிக்க முடிஞ்சதா இல்லையா, இந்த இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியும். சரியா? ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாமுக்கான ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி. அதனால முதல்ல நான் சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, முதல்ல நம்பிக்கை வைங்க. ஒரு வேகன்சியாக இருந்தாலும் அது எனக்கு தான் அப்படின்ற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு இருக்கணும். எவன் சொன்னாலும் அவன் நம்பக்கூடாது. நீங்கள் களத்தில் இறங்கி பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் உன்னால் முடியுமா முடியாதான்னு. ஏன்னா ஒவ்வொருத்தன் அவன் களத்தில் விளையாண்டு அவன் தோற்று போயிட்டு அவன் தோற்றுருப்பான். சரியா? அவன் தோத்தானா நம்ம தோக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்தில் நம்ம அவன் போட்ட ஹார்ட் ஒர்க் கூட கம்மியாக போட்டால் கூட இங்கே ஜெயிச்சிட முடியும். அதனால இங்கே உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் உங்களை தோற்கடிக்கணும்னா அது உங்களால் தான் முடியும். உங்களை தோற்கடிச்சிடாதீங்க. கண்டிப்பாக எல்லாருனாலும் ஜெயிக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா நிறைய குரூப்பில் ஷேர் பண்ணி கொண்டு போங்க. அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னை வாட்ச் பண்ணுங்க. நம்ம ட்ரிபிள் மெக்கானிக்கல், இசிஇ அண்ட் சிவில் இது எல்லாத்துக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இனிமேல் நம்ம லைவ் செஷன்லாம் நம்ம நிறைய போவோம். ஸோ நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ண இருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் இல்லை கால் பண்ணுங்க. அண்ட் நம்ம வந்து சந்திப்போம். சரியா? ஸோ இந்த தேர்வில் எந்த தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெற போகும் அனைத்து நமது மாணவர்களுக்கும் கற்போம் தமிழா அகாடமி சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.